எம்ஜிஆர் ஆட்சி காலமா இல்லை கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலமாங்கிறது தெரில. யாரோ ஒரு காலத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய சிவப்பு விளக்கு பகுதியில் இருக்க பெண்களை வந்து மீட்டாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போச்சு, சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போய் சவுத் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களை மீட்டு அதில் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க ஹைதராபாத், பெங்களூர், கர்நாடகா, கேரளான்னு எல்லா பகுதிக்கும் போனாங்க. அப்படி போன ஒருத்தங்க திரும்பியே சென்னை அங்கே வந்துட்டாங்க தொழிலுக்கு அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிச்சு. நாங்கள் மீட்டோம். நான் ஆக்சுவலி அவங்கள பார்க்க போனேன், மீட்ட கதையை பேசுவதற்காக போனேன் செய்தியாளனா. அப்போ அவங்க நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பெயினாக இருந்துச்சு. ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, வாழ வழி இல்லை, இங்கே யாரும் ஏற்றுக்கல, அவங்க நினச்ச வாழ்க்கை இல்லை, அங்கே போய் அதே கொடுமையாக இருக்குது, அதுக்கு நான் இங்கே இருந்துக்கிட்டேன்னு திரும்பி வந்துட்டாங்கன்னு போது அப்படி உள்ள மனிதர்களை தேடி நான் போகிறேன். அப்போ அங்கே ஒரு அக்காவை பார்க்குறேன். அந்த அக்கா சாந்தி அக்கான்னு பேர். அவங்க சேலத்தை சேர்ந்தவங்க. அப்போ அவங்கள்ட்ட உட்காந்து கதை பேசுகிறேன், அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி எல்லாம் பேசுகிறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் வந்து அந்த பத்திரிக்கையில் வந்து ஒரு செய்தியாச்சு, அந்நியர் தேசத்தில் ஒரு கண்ணீர் பிரதேசம் அப்படின்னு சொல்லி அதுக்கு டைட்டில் வச்சு அந்த ஸ்டோரி எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் நான் அந்த அக்காவோட தொடர்ச்சியாக இருந்தேன். அது என்னென்னா, எழுத்தாளனாக தொடர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், அந்த பத்திரிக்கையில் சில விஷயங்களை சொல்ல முடியும், அந்த சொல்ல முடியாத ஆஃப் த ரெக்கார்ட் ஸ்டோரிலாம் நான் இலக்கியமாக படைக்கணும்னு முடிவெடுத்தேன். ஏன்னா இது பத்திரிக்கையில் போட மாட்டான், இது விட்டுருவான், இதில் வேணாம்டா விட்டுருவான். என்னென்னா, அந்த அக்காவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், தொடர்ச்சியாக ஒரு வாரம் டெய்லி போகிறேன், உட்காடுறேன், பேசுகிறேன், அவங்க லைஃப் ஸ்டோரியை கேட்குறேன், எல்லாம் பண்ணுறேன். இன்றைக்கி நான் அக்கான்னு நிமிஷத்துக்கு சொல்கிறேன்ல, நான் ஒருபோதும் அவங்களை அக்கான்னு சொல்லவே இல்லை. வாங்க போங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். தமிழ், மராட்டி, ஹிந்தி கலந்து தான் பேசுகிறோம், அவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஏதோ ஒரு 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 கட்டத்தில் அவங்க பேசும்போது எனக்கு சரியான நினைவில்லை, உன்னை விட நான் வயசுக்கு மூத்தவ, நீ என் காலை தொட்டு கும்பிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. கும்பிட மாட்டில்ல, என்னை பார்த்த வந்து கேவலமாக தான் நினைப்ப நீ அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு பொல்லீர்னு நடந்து இருந்துச்சு. டக்குன்னு காலில் விழுந்து கும்பிட்டேன். இங்கேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியும், எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வேறு சில நண்பர்கள் சொன்னால் அவங்களுக்கு ஒரு இட்லி கடை வச்சு கொடுத்தேன் மும்பையில். அது நான் ஒரு ஸ்டோரியாக அங்கே ஒரு காலம் எழுதிக்கிட்டு இருந்தபோது அதை பற்றி எழுதினேன். அந்த அக்காவுக்கு வந்து ஒரு இட்லி கடை வச்சு கொடுத்தோங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ண, வயசாயிருச்சு, கஸ்டமர்ஸ் வரப்போகிறது இல்லை இனிமேல். அப்போ அதெல்லாமே இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். பாலியல் தொழில் அப்படிங்கிறது வேறு வேறு கோணங்களில் பார்க்கப்படுது. வயசாயிருச்சுன்னா அவங்க நிலைமை, வாழ்க்கை வந்து நரகங்கிறதை பற்றி பெருசாக இங்கே பேசப்படவே இல்லை. நான் அந்த ஸ்டோரியில் அதை பற்றி பேசியிருப்பேன், அவங்கள பற்றியான தனி கட்டுரையில் நான் அதை பற்றி பேசியிருப்பேன். இந்த கதை எனக்கு மறக்க முடியாது.